கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய சென்னை புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது புத்தக அரங்கிலிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இறுதி நாளான இன்று வாசகர்களோட வருகை எப்படி இருக்கு? பதிப்பகத்தார் புத்தக விற்பனை தொடர்பாக என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நிறைவு நாள் கூட்டம் எந்த அளவில் இருக்கு? கடந்த வாரம் தொடங்கிய புத்தக காட்சி இன்றைய தினம் இறுதி நாளாக இருந்தால் கூட வாசகர்களின் எண்ணிக்கை வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. கடைசி நாளாக இருந்தாலும் சரி, நாங்கள் புத்தகத்தை இன்றைய தினம் தள்ளுபடி விலையில் எங்களுக்கு தேவையான, அதாவது பெரியார் புத்தகமாக இருக்கட்டும், சோழர்களின் வரலாறு, குழந்தைகளுக்கான சிறப்பு சிறுகதைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் கிட்டத்தட்ட 900 அரங்கில் 9000க்கும் அதிகமான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாட்டம் தொடங்கி சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வெளியூர் சென்றாலும் காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம், பொதுமக்களின் வருகை என்பது அதிகமாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் புத்தகத்தை நாங்கள் இன்றைய தினம் எப்படியாவது வாங்கிச் செல்ல வேண்டும் என்று வரக்கூடிய வாசகர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. இன்றைய தினம் சரியாக இரவு 8:30 மணி வரை இந்த புத்தக காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. அதனால் வரக்கூடிய வாசகர்கள் அதிகமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் தற்பொழுது காட்டக்கூடிய காட்சி நம்முடைய புதிய தலைமுறை சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினுடைய காட்சி. இங்கேயும் வருகை என்பது அதிகமாகத்தான் இருக்குது. விற்பனையை பொறுத்தளவு 10% தள்ளுபடி என்பதால் அதிகமான புத்தகங்கள் இம்முறை கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது விற்பனை நன்றாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு மழை, அதே போன்று புத்தக காட்சிக்கு வரவேற்பு என்பது பெரிய அளவு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசு சார்பில் பல்வேறு விளம்பரப்படுத்துதல் என்பது அதிகமாக செய்யப்பட்டது. இதனால் மிக முக்கியமாக இந்த புத்தக காட்சிக்கு வரக்கூடிய வாசகர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தற்பொழுது நாம் வானதி பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். ஏராளமான வாசகர்கள் தயாராக இருக்கிறார்கள் தேவையான புத்தகங்களை வாங்கிக் கொள்வதற்காக. அவரிடம் நாம் பேசலாம். மேம் வணக்கம். புத்தக காட்சிக்கு வந்திருக்கீங்க சார். புத்தக காட்சி இன்னைக்கு இறுதி நாள், விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு சார்? விற்பனை நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நல்லா லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் ரொம்ப கூட்டமாக இருக்குது. கடந்த ஆண்டு நமக்கு மழை பெஞ்சது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்து. இந்த வாட்டி நமக்கு நல்லா இருக்கு விற்பனை. அது அந்த போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த வாட்டி நமக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குமா? இந்த வாட்டி சேல்ஸ் அதிகமாக தான் இருக்கு. போன வாட்டி மழையால் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. போன வாட்டியோட இந்த வாட்டி சேல்ஸ் நல்லபடியாக இருந்தது. வரக்கூடிய வாசகர்கள் இந்த பதிப்பகத்தில் எது அதிகமாக புத்தகத்தை வாங்குறாங்க? அது நீங்கள் சாரிட்டு கேட்க வரக்கூடிய வாசகர்கள் எல்லாரும் சர்ச்சை நாவல் தான் மெயினாக இங்கே எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி 48 புதிய சர்ச்சை நாவல்கள், அதுவும் குறிப்பாக பெண்ணரசாக நிறைய பேர் அறிமுகப்படுத்தி விட்டோம். ஃபீமேல் ஸ்டோரிஸ், அதாவது கதாநாயகி மையமாச்சு சர்ச்சை நாவல் கொண்டு வந்திருக்கோம். இதற்கு சமீபத்தில் இந்த 48 புத்தகங்கள் இது பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சர்ச்சை நாவல் தான் மெயினாக கேட்குறாங்க. இப்போ வரவங்க அத்தனை பேருக்கும் சர்ச்சை நாவல் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. நாம் நேரடியாக கேட்டிருந்தோம். விற்பனையை பொறுத்தளவு கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது வாசகர்களாகட்டும், விற்பனையாளர்கள் மிக மகிழ்ச்சியுடன் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இறுதி நேரத்திலும் விற்பனை என்பது சென்னை புத்தக காட்சியில் பொங்கல் பண்டிகை இருந்தாலும் களை கட்டி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாலா, விக்னேஷ், அறிவுக்கு ஒரு திருவிழா என்றால் அது சென்னை புத்தக திருவிழா தான். பொங்கல் விடுமுறைக்கு பலரும் சொந்த ஊருக்கு சென்றிருக்கக்கூடிய சூழல்ல இன்று நிறைவு நாளில் அதிக அளவில் மக்கள் அங்கு குவிந்திருப்பது புத்தக வாசிப்பின் மீதான முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி விக்னேஷ்.